இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் கார்த்தி, இப்போ நீ என்ன பண்றனா யாருக்கும் தெரியாம எனக்கு வீடியோ கால் பண்ணு. எதுக்கு? டேய், இந்த ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. அப்படி நீ கேட்டேன்னு வையேன், ஒரு கேள்விக்கு ஒவ்வொரு உசுரா போயிட்டே இருக்கும். பரவாயில்லையா? என்ன உனக்கு கோவம் வருதா? நீ கோவப்பட்டாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கேளு. ஏன்னா உன் குடும்பம் ஏன் கஷ்டத்துல இருக்கு. சோ வீடியோ கால் பண்ற. Do what I say. Okay, bye. உன் புருஷன் கால் பண்ணுவான்ல, பண்ணுவான். பண்ணாம எங்க போயிட போறான்? என்னங்க தூங்காதீங்க, இருங்க வரேன், இருங்க தூங்காதீங்க. இந்தாங்க, இத ஒன்னொன்னா கடிச்சு தின்னுங்க. இந்தாங்க பிச்சு கூட. இதுக்கு ஒரு ஆளா எல்லாத்துக்கும். இந்தாங்க ஒன்னொன்னா தின்னுங்க. ஐயோ, இன்னும் பண்ணல. இங்க வருது. தோடா அவனா பேசலாம். என்ன கார்த்தி, நல்லா இருக்கியா? ஆனா உன் புண்ணியத்துல நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்பா. எப்படின்னு யோசிக்கிறியா? இப்ப உனக்கு ஒண்ணு காட்ட போறேன், நீ கண்டுபிடி. இப்ப பாக்குறியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். புலிமுட்டை? ஆமா, உன்னோட அழகான புலிமுட்டை தான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ சீன் என்னன்னா, உன் பெட்ல உன் அழகான பொண்டாட்டி. என்ன சொன்ன? நீ எந்திரிச்சேன்னு வையேன், உன் தலை செதறிடும். ஏய், என் அண்ணத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னையும் பின்னாடி இருக்கிற கூட்டத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விட்டுற அவளை. விட்டுறேன்ப்பா. நீ என் பேச்ச கேட்டா நான் உன் பேச்ச கேட்டு உன் பொண்டாட்டியே விட்டுறேன். இல்லன்னு வச்சுக்கியேன், டோர் லாக் பண்ண உன் பெட்ரூம்ல நானும் உன் பொண்டாட்டி மட்டும்தான். இங்க என்ன வேணா நடக்கலாம்ப்பா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த 3 பாமையும் நான் சொன்ன 3 இடத்துல நல்ல புள்ளைய கொண்டு போய் வச்சிரு. அப்படி வச்சுட்டேனா நானும் உன் பொண்டாட்டிய எந்த சேதாரமும் இல்லாம பத்திரமா ஹால்ல கூட்டு போய் உட்கார வச்சிருக்கேன். உன் ஃபேமிலியோட சேர்த்து விட்டுறேன். எல்லா பொண்ணுங்களும் உயிரை விட மானம் தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அதனால அவளை எதுவும் என்னால பண்ண முடியாது நினைக்காத. அதனால அவ மாமாவை அப்புறம் மொத்த குடும்பத்தை காப்பாத்தணும்னா அவ மானத்தை விட்டு கொடுத்தேன்னு ஆகணும். இப்போ நான் சொல்றது நீ கேட்கலனா, ஒண்ணு உன் பொண்டாட்டியோட மானம் போகும், இல்லனா உன் அப்பாவோட உசுறு போகும்.
இது ரெண்டுத்துல எது போறதையுமே நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு கார்த்தி வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? இல்ல இல்ல வேண்டாம். அந்த 3 பாமையும் நான் சொன்ன இடத்துல போய் வச்சுட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. போ 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 போ. டேய், நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை வெட்டி கூறு போட்டுருவேண்டா. ஐயோ டேய், நான் உன் கையில கிடைக்க போறதும் இல்ல, நீ என்ன வெட்டி கூறு போட போறதும் கிடையாது. அப்புறம் நடக்காது எதுக்கு தேவலாம் பேசிட்டு, நடக்க போறத செஞ்சு முடி. ஆல் தி பெஸ்ட், பை. டேய் டேய் டேய், என்ன இருந்தாலும் உன் புருஷனுக்கு உன் மேல லவ் கொஞ்சம் அதிகம் தானே? செஞ்சிருவான்ல, செஞ்சிருவான். நீ பாடி போலாம். விடு அடே கைய விடு விடு வா. அண்ணன், இவரை ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து சரியில்லை, ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. எனக்கும் அதே டவுட் தான். அவரு நார்மலாவே இல்ல, ஏதோ அப்செட்டாகவும் டென்ஷனாகவும் இருக்காரு. என்ன எதுன்னு கேட்கலாமா? இல்லைண்ணே வேண்டாம், நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். ஏதோ இல்லைன்னு சொன்னாரு, அதுக்கப்புறமும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்காது. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். உங்களுக்கு சமோசா வேணுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டாம். உங்களை பார்த்தா சமோசா விற்கிறவர் மாதிரியே தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்லை சிஸ்டர், என்னை பார்க்குற எல்லாருக்கும் இந்த டவுட் வருது. ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை, அதான் நியாயம். என்னென்னா இது என்னோட மெயின் ஜாப் இல்லை, சைட் பிஸ்னஸ் தான். அப்படியா? ஆமாம் சார். டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசித்தேன். உழைச்சி நேர்மையாக சம்பாதிக்கிற எந்த தொழிலுமே கேவலம் இல்லைல்ல. பாவம் பண்ணாமல் நம்ம கைக்கு வர எந்த பணமும் நம்ம உழைப்போட அடையாளம் தான். அதை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதனால தான் ட்ரெயின்குள்ளே இப்படி வாளியை தூக்கிட்டு வந்து சமோசா விற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் கேவலமாக நினைக்கிறது இல்லை சார்.